அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் விலகுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பதிலளித்துள்ளார். சுட்டிக்காட்டுவதற்குத்தான் நாங்கள் இந்த உரிமை பிரச்சனை கொண்டாந்தோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப்பு செஞ்சிருக்குது. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு. காவிரி நதிநீர் என்பது தமிழகத்தினுடைய ஜீவாதார நதி. காவிரி நதி தமிழகத்தினுடைய ஜீவ நதி. இதை நம்பித்தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. காவிரி நதி நீரை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் பெறாங்க. ஏற்கனவே நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு நிலையான தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வழங்கப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்பது எந்த நோக்கத்துக்காக கேட்கிறாங்க? 15 ஆண்டுகள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்புல 15 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டது. கீழ்படுகை மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேல் படுகை மாநிலம் காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்ப அனுப்பக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த இடைச்செருகல் திருத்த தீர்மானத்தை ஏன் இந்த அரசு கொண்டு வந்தது என்ற விளக்கத்தை பெறுவதற்கு தான் அந்த உரிமைகளை நாம் கொண்டு வந்தோம். உயிர் போற பிரச்சனை பேசிட்டு வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.